மக்களே எல்லாருக்கும் ரமதான் தின நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சிகாந்தர் இந்த காலகட்டத்தில் ராஜ்கோட்ல ராஜாவா இருக்கிற சஞ்சய் அவரோட ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா தவறிடுறாங்க. அவரோட ஒய்ஃபோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணவங்கள மந்திரி கிட்ட இருந்து எப்படி இந்த ராஜா சஞ்சய் காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். எப்போ போல ரிவ்யூ வீடியோ போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், குறை சொல்றது அது நேச்சுரலா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம். குறை சொல்றதை குறைச்சிட்டு உங்க வேலையை கவனிச்சிங்கன்னா அந்த குறை சொல்ற ஹேபிட்டே நம்ம சொல்லிட்டு இருந்தோமா இது அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ குறை மற்றவங்களுக்கு சொல்றதை தாண்டி அதை எப்படி அவங்க சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சாலே போதும். அந்த குறைகளா பார்க்கறத தாண்டி அதை ஒரு லைஃப்ல நம்ம மேலே போறதுக்கு ஏறுற படிக்கட்டு மாதிரி உங்களுக்கு அந்த குறையெல்லாம் நிறையா மாறும். நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாமே சாத்தியம் தானே. கமிங் பேக் டு சிகாந்தர், இந்த படத்துல பாசிட்டிவ்னு ஒன்று தான் இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சந்தோஷ் நாராயணன். முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம், ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சல்மான் கான் படம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறது சந்தோஷ் நாராயணோட மியூசிக் மட்டும்தான். மற்றபடி இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட பேஸ் லைன், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், கதையை இப்படியும் ஒரு கதை எடுக்கலாம்னு யோசிச்ச தாட் ப்ராசஸ், சினிமோட்டோகிராஃபி, டிஐ இப்படின்னு நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் படம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கங்கே இந்த கதையும் பட்டி டிங்கரிங் பண்ணி மெழுகேற்றி இருக்கலாம். பட் கதையே கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்து, ஸ்க்ரீன் பிளேவும் அவுடேட்டடாக இருந்து, எனக்கு தெரிஞ்சு இப்போ சீரியலில் கூட இந்த மாதிரி வந்தால் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது அதை விட ரொம்ப 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 இதை நான் சொல்கிறதுக்கே வருத்தப்படுறேன். நல்லா இல்லைங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அமெச்சூராக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படம் எப்படி எடுத்தாங்க? போகாத குறைக்கு ஏஆர் முருகதாஸ் எடுத்த தீனா சாரோட ஒரு 10% ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தா கூட இந்த படம் இப்போ பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் தாண்டி பார்க்க முடியும் எல்லாராலையும் போச்சு. அண்டு 2-3 இடங்கள்ல டைலாக்ஸும் ஓகே, இந்த கதையில ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் இந்த கதையுமே நல்ல கேரக்டர் டீட்டெயிலிங் கொடுத்து டெப்த்தாக சொல்லி, அதாவது இந்த படத்தில் சொன்ன மாதிரி ஸ்லோவாக சொல்லாமல் அந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும்ல ஏஆர் முருகதாஸ் படத்தில். எக்ஸாம்பிளுக்கு துப்பாக்கி, கத்தி, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை ஹேண்டில் பண்ணியிருந்தாலே இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு மெழுகேற்றி இருக்கலாம். பட் அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதையும் பாடி மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதையும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தோட ஸ்டண்ட்டில். நீங்கள் என்னோட பழைய சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ நெகட்டிவ்ஸ் எந்த படத்துக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். ரொம்ப ஓரளவுக்கு மீடியம் இல்லை பிலோ ஆவரேஜ் படம்னாலுமே அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் மெயின்டைன் பண்ணி, நெகட்டிவ்ஸை கொஞ்சம் சட்டிலாக தான் சொல்லியிருப்போம். பட் இந்த படத்தில் ப்ராமிஸாக எனக்கு பாசிட்டிவாக என்ன இருக்குன்னே தெரியல. சாங்ஸ் ஒரு பெரிய பேக்லாக். ஏஆர் முருகதாஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட 4 சாங் வந்துடுது. இதெல்லாம் வைக்க வேணாம்னு சொல்ல, ஆனால் அந்த கதைக்கு அதை டிமாண்ட் பண்ணுது அந்த சாங் அப்படின்னு யோசிச்சு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் செட் ஆகலை. எனக்கு செட் ஆகலை பர்சனலாக. ஸோ இந்த சிகாந்தர் படத்தை பற்றி சொல்ல வேண்டியது இவ்வளோதான். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதுவும் ஒரு நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். நீங்கள் இந்த சிகாந்தர் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த சிகாந்தர் படம் எப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எதனால் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த சிகாந்தர் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு தாராளமாக ஒரு 20 மார்க், அதாவது ஒரு 20 மார்க்ஸ் தருவாங்க. சிகாந்தர் போய் உட்காந்துடாதீங்க. எவ்ரிதிங் ஷுட் பி கிராஜுவலி அப்டேட்டட் இந்த மூவி. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.